வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மெயின் எக்ஸாமுக்கு அவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் இருந்து கூட கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெட் எக்ஸாமில் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனால் இனி அடுத்தடுத்து ஒரு வகுப்பில் இருந்தும் ஒரு டேர்மில் இருந்துமே தனித்தனியாக நான் உங்களுக்கு ஃபைலாக ரெடி பண்ணி போடுறேன். அதோடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக இங்கே இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th மேத்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒன்றா பாருங்கள். ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி. ஒரு எண்ணு கூட ஒன்றை கூட்டுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா அந்த எண்ணோட தொடரி. உதாரணத்துக்கு 7ன் தொடரின்னு கேட்பாங்க. 7ஓட தொடரி அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லலாம். 0வின் தொடரின்னு கேட்பாங்க. 0வின் தொடரி அப்படின்னா 1. சப்போஸ் அதுவே 1 கழிச்சோன்னா கிடைக்கிறது முன்னி. உதாரணத்துக்கு 0வின் முன்னி முழுக்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா -1, 0க்கு முன்னாடி வராது. இங்கே எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பரை சொல்லும்போது இப்போ 6th பொறுத்த வரைக்கும் மைனஸ் நம்பர்ஸில் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம இதையே பார்ப்போம், இந்த முன்னி தொடரி அப்படிங்கிறதெல்லாம். அந்த வகுப்பில் பேஸ் பண்ணி கேட்கும்போது இப்போ உதாரணத்துக்கு -7ன் முன்னி அப்படின்னு கேட்குறாங்கன்னா -7க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர் தொடரி அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நம்பர். -7ஓட முன்னி அப்படின்னா -8, -7ஓட தொடரி அப்படின்னா -6. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த கிராஃப் போடுவோம் பாருங்கள். இந்த 0வில் தொடங்கி இந்த பக்கம் வரும்போது 1, 2, 3 போகும். லெஃப்ட் சைடில் வரும்போது -1, -2, -3 போகும். ஸோ இதை வச்சு கேட்குறப்ப முன்னி தொடரி ப்ளஸில் கேட்டால் பிரச்சனை இல்லை, மைனஸில் கேட்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் முன்னி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் தொடரி. அதுதான் 1 கூட்டணும் 1 கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்ததான் சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறிய 5 இலக்க எண் எதுன்னு தெரியணும். சிறிய 5 இலக்க எண்ணா 1 போட்டு 4 0, அதாவது 10,000. அதோட முன்னி நம்ம சிறிய 5 இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு 10,000 எழுதக்கூடாது. அதோட முன்னின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9,999. அதே மாதிரி 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன? 10 லட்சம். 10 லட்சம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்னா 6 0 வருமா? 3 6 0 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இதில் எத்தனை 100 இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 100ல் 2 0 இருக்கும்ல, அந்த 2 0 விட்டுட்டிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். அப்போ 10 லட்சத்தில் எத்தனை 0 இருக்கும், எத்தனை 100 இருக்கும் அப்படின்னா 10,000 நூறுகள் இருக்கும். அதே தான் அடுத்த கேள்வி. 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 100 ஆயிரங்கள். இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா போதும். நான் இந்த ஃபைலோடைய பிடிஎஃபையும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு கூட மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு எண்ணின் இடமதிப்பு வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறமாக செல்ல செல்ல அதிகரிக்கும். இடமதிப்பு இது ரொம்ப முக்கியம். ஒரு எண்ணின் மதிப்பு கிடையாது, ஒரு எண்ணின் இடமதிப்பு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போக போக என்னவாகும்னா அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்குது, 3 4 5 6 7ன்னு வச்சுக்கோங்களேன். இது 1ஆம் இலக்கம், இது 10, இது 100, இது 1000, இது 10,000ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இடது பக்கம் போக போக அந்த எண்ணோட மதிப்பு என்னவாகும் அப்படின்னா அதிகரிக்கும். இதெல்லாம் 1 மார்க்கில் இந்த நமக்கு வரும்போது சரியாக தவறா இல்லை எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் சரி தவறுன்னு கேட்குறாங்கல்ல, அங்கே கேட்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒரு இடமதிப்பு உண்டு. அது அந்த இலக்கத்துடைய மதிப்பை தரும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த நம்பரை சொல்லிவிட்டு 7னுடைய இடமதிப்புன்னு கேட்குறாங்கன்னா 1 10 100 1000 இல்லையா? 1000ங்கிறது ஆன்சர் கிடையாது. 7ன்ற என்னுடைய இடமதிப்பு 7000ன்னு சொல்லணும். இந்த கேள்வி நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 வந்து 1000வது இடத்துல இருக்குது, அதனால் ஆன்சர் 1000ன்னு சொன்னிங்கன்னா தப்பு. 7 1000வது இடத்துல இருக்குது, அந்த நம்பரோட சேர்த்து அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா 7000ன்னு சொல்லணும். சரியா? இப்போ ஒருவேளை இதே மாதிரி இதில் 4உடைய இடமதிப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா 1 10 100 1000 10,000. அப்போ 4உடைய இடமதிப்பு 40,000 அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்த இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 1 10 100 இந்திய எண்முறையிலையும் பன்னாட்டு எண்முறையிலையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் இது. இதில் நீங்கள் அந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மில்லியன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அதே மாதிரி 10 மில்லியன் 100 மில்லியன். ஒரு பில்லியன் அப்படிங்கிறது எதுக்கு சமம்னு கேட்பாங்க. ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடிக்கு சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் அதே மாதிரி பாருங்கள், மிகச்சிறிய 7 இலக்க எண், மிகப்பெரிய 8 இலக்க எண். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின் கேட்டாங்க போன டெட்டில் ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் முதல் டெட்டில் நடந்தது. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமில் மொத்தமாக ஒரு பேட்சாக நடந்தது இல்லையா? அதில் ஃபஸ்ட்டில் இதை கேட்டிருந்தாங்க. 100க்கு அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா 1க்கு அடுத்து 100 0 வரக்கூடிய நம்பரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுதான் 10 பவர் 100. நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோலையும் அதை சொல்லியிருப்பேன். 1க்கு அடுத்து 100 0ன்னு கேட்கலாம், இல்லை 10 பவர் 100 அப்படின்னும் கேட்கலாம் அப்படின்ட்டு. இந்த கேள்வி தான் அதில் கேட்டிருந்தாங்க. அதை அந்த பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு கூகுள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் நீங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள், கூகுள் ப்ளக்ஸு. கூகுள் ப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா 10 பவர் கூகுள். அதாவது 10 பவர் கூகுள்னா 10 பவர் 100
கூகுள் ப்ளஸ் அப்படின்னா 10 பவர் 10 பவர் 100 இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டு மதிப்பில் எதை சொன்னாலும் சரிங்களா. ஸோ இதை தான் கூகுள் ப்ளஸ் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி 100க்கு முழுமைப்படுத்தினாலும் கேட்டிருக்காங்க. 8436 100க்கு இந்த முழுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7th அது வருது. முழுமைப்படுத்துதல் அப்படின்னா 100க்கு முழுமைப்படுத்துதல்னா 1 10 100 இந்த 100ஆம் இலக்கம் இருக்குது இல்லையா, இந்த நம்பர் வரணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் 5 இல்லை 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கூட 1 சேர்த்துக்கணும். 5 விட கம்மியாக இருந்தால் அது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது 8 4 பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3 5 விட கம்மி. அப்போ இந்த மீதி இருக்கிற 2 நம்பருக்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0 போட்டுக்கலாம். சப்போஸ் இதுவே 5 விட அதிகமாக இருந்துச்சு இந்த 3 இருக்கிற இடத்துலனா இந்த 4 என்னவாயிடும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் 5ஆக மாறிடும் சரிங்களா. இதுதான் அந்த முழுமைப்படுத்துதல் மதிப்பு. இதே விஷயத்தை வச்சு தான் 7th தசம எண்களுக்கு கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் இதில் ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்தல் சொல்லியிருக்கோம். அடுத்தது மிகச்சிறிய இயல் எண் பாருங்கள். மிகச்சிறிய இயல் எண்ணு கேட்டாங்கன்னா 1, மிகச்சிறிய முழு எண்ணு கேட்குறாங்க அப்படின்னா 0. அடுத்தது 2 எண்களை கூட்டும் போது அல்லது பெருக்கும் போது எண்களின் வரிசை அவற்றின் கூடுதலை இல்லை பெருக்கலை பாதிக்காது. இந்த பண்பு தான் பரிமாற்று பண்பு. இந்த பண்புகளுடைய பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பண்புகள் இருக்குது. அது ஒவ்வொன்றுலேருந்துமே அவங்க கேள்வி கேட்கலாம். அது எப்படி கேட்பாங்கன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொஷின் ஆன்சராக சொல்லும்போது நான் சொல்கிறேன். இது பரிமாற்று பண்பு. அதே மாதிரி இன்னொரு பண்பு, இந்த கழித்தலும் வகுத்தலும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. கூட்டலும் பெருக்கலும் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும். கழித்தலும் வகுத்தலும் சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யாது. கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பங்கீட்டு பண்பு கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இது பாருங்களேன், 10 பெருக்கல் 10 + 5னா இந்த 10ங்கிறது 2 கூடயும் தனித்தனியாக பெருக்கல் வரும். இதை அவங்க எழுத்தாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா a × b + cன்னு இருக்குது அப்படின்னா இதை தனித்தனியாக a × b இங்கே ப்ளஸ்ஸு a × c இப்படி சொல்கிறது தான் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு அதை இது நிறைவு செய்யாது. இந்த கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 2 பக்கமும் ஈக்குவலாக வராது. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 முக்கியம். கூட்டல் சமணி பெருக்கல் சமணி. கூட்டல் சமணி 0ன்னு சொல்லுவோம், பெருக்கல் சமணி 1ன்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த நம்பர் கூட 0வை கூட்டினாலும் அதோட வேல்யூ மாறாது. எந்த நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அந்த நம்பரோட வேல்யூ மாறாதுன்றதால கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. அந்த மாதிரி எந்த ஒரு நம்பரையும் 0ஆல் பெருக்கணும்னா 0 தான். 0ஆல் வகுக்கிறது அப்படிங்கிறது வரையறுக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஏழுங்களை கூட்டும் போதும் பெருக்கும் போதும் 7 தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதை முழு எண்களை கூட்டும் போதும் பெருக்கும் போதும் முழு எண் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றுமே படித்து பாருங்கள். இதை எவ்வாறு படிப்பாயின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்துட்டு இதை எப்படி படிக்கலான்ட்டு இந்த நம்பரையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம 1 10 100 அந்த கோடி மில்லி இந்த பில்லியன் அது வரைக்கும் படிப்போம், ட்ரில்லியன் வரைக்கும் கூட. இங்கே அதையும் தாண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குயின்டில்லியன், குவாட்ரில்லியன், ட்ரில்லியன், பில்லியன், அதுக்கப்புறம் மில்லியனுக்கு வந்திருப்பாங்க. மில்லியன், 1000 அந்த லெவலில் வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ எண்களை குறிப்பிடுறதுல பன்னாட்டு முறை இந்திய முறைன்னு 2 இருக்குது. அதெல்லாம் தான் அந்த மேலே டேபிளில் சொன்னது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நம்பரும் முக்கியமானது. இவ்வளோ பெரிய நம்பர் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டு கீழே ஆப்ஷனை மாற்றி கொடுக்கலாம் பாருங்கள் சரியா. இது அதே மாதிரி பிட்மாஸ் எண்கணித கணக்கீடுகளை செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது பிட்மாஸ். இது நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொன்னோம் பாருங்கள். பிங்கிறது ப்ராக்கெட்டை குறிக்கும், ஐங்கிறது இண்டீசஸ் அந்த அடுக்குகளை குறிக்கும், டினா டிவிஷன் வகுத்தல், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன் கூட்டல், எஸ்னா சப்ராக்ஷன் கழித்தல். இந்த ஆர்டர் படி தான் நம்ம கணக்குகளை செய்யணுன்றதுக்காக தான் இந்த பிட்மாஸ் அப்படிங்கிற ரூல். அடுத்ததாக அல்ஜிப்ராவில் பார்த்திங்கன்னா மாறியை குறிக்கிறதுக்கு இங்கிலீஷில் சொல்லும்போது வேரியபிள் அப்படின்வாங்க. வேரியபிளை குறிக்கிறதுக்கு இங்கிலீஷ் லெட்டர் ஏபிசி அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் ஏவிலேருந்து இசட் வரைக்கும் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். மாறிங்கிறது ஒரு நிலையான மதிப்பு இருக்கும். மாறி அப்படிங்கிறது அந்த பொருளுக்கு வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது, அதனால தான் அது மாறக்கூடியது. அதே மாதிரி நடைமுறை சூழலில் இருக்கிற தொடர்புகளை வெளிப்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துகிறோன்னு கேட்குறாங்கன்னா மாறிகளை. இதெல்லாம் பொதுமைப்படுத்துறதுக்கெலாம் மாறிகள். அந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரேஷியோ பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரேஷியோ அந்த விகிதம் அப்படிங்கிற சொல்லோட மூலம் அதோடைய மூலம் அதோட ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா பழங்கால கிரேக்கத்தின் மத்திய காலத்தில் தோன்றியது. எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத சொல்ல தான் விகிதத்திற்கும், ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறத விகித சமத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி லத்தீன் மொழியில் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 2 அளவில் வகுத்தலின் மூலமாக ஒப்பிடுறது தான் விகிதம்னு சொல்கிறோம். இதை பின்னமாகவும் எழுதலாம். நம்ம சம்மா வரும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது இதெல்லாம் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். விகிதத்துக்கு அதே மாதிரி பாருங்கள். விகிதத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னா அலகு கிடையாது. ஏன்னா 2 ஒரே மாதிரியான அலகுகளை ஒப்பிடுறோம், கேன்சல் ஆகிடும். அதனால் அலகு கிடையாது. அடுத்ததான் வரிசையை மாற்றி எழுத முடியாது. இதெல்லாம் தெரியும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்,
தொகுதி மற்றும் பகுதி ஒரே என்னால் பெருக்கோ வகுக்கவோ செஞ்சால் சமான பின்னத்தை பெருக்கலாம். ஆனால் கூட்டவோ கழிக்கவோ கூடாது. சமான விதத்தில் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். A/B C/Dனா A/B C/Dன்னு எழுதலாம். அதே மாதிரி விகித சமனின் குறுக்கு பெருக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கலாம், நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கலாம். அது 2 ஈக்குவலாக இருக்கும். AD = BC அப்படிங்கிறது. இல்லை AC இது எடுத்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா விகித சம அறுதிகள்னு சொல்லியும், Bயும் Dயும் இடை விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேஷியோ வச்சு. அடுத்தது வடிவியலில் பார்த்திங்கன்னா கோடை வச்சு வரும்போது, கோடு அப்படிங்கிறது 2 பக்கமும் முடிவில்லாமல் நீண்டுக்கிட்டே போகும். நீளம் கோடு, கோட்டு துண்டு, கதிர் இது ஒன்றுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து தோன்றுச்சு அப்படின்னு கேட்கலாம். ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது கிரேக்க சொல்லேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக ஜியோ மெட்ரான் இந்த 2தோட இணைப்பு தான் அது. வடிவேல்ன்றது புவியினுடைய அளவீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வடிவேல் கருத்துக்களை பயன்படுத்தியவங்கன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, கிரேக்க நகரம் மிலட்டஸை சேர்ந்த தேல்ஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வடிவேல் அப்படிங்கிற கருத்துக்களை பயன்படுத்தினவர் தேல்ஸ். ஓகேவா? அடுத்ததாக வடிவேலின் முறையான வளர்ச்சிக்கு உதவியவர் பித்தாகரஸ். இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, எழுதி பாருங்கள். கதிர் சொன்னோம் இல்லையா, கதிரை பற்றி சொல்லியிருக்காங்க. கோட்டுத்துண்டு, இந்த கதிர் கோடு துண்டுலாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. 2 பக்கமும் முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கோடு. ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு பக்கம் மட்டும் முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா அது கதிர். ஒரு கோடில் நடுவில் 2 புள்ளிகளை வச்சு அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கோட்டுத்துண்டு. அதை தான் இங்கே எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முழு சுழற்சியை உருவாக்க எத்தனை நேர்கோணங்கள் தேவைன்னா 2. கோணமானி இந்த ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம கோணத்தை அளக்க முடியும். அதில் 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். வெளி அளவுகள், கடிகார திசை, எதிர்கடிகார திசை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு அப்படியே நோட் பண்ணி சொல்கிறேன். இணைக்கோடு, செங்குத்துக்கோடு, ஒரு கோடமை புள்ளி, ஒருங்கமை புள்ளி இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தள வடிவில் சார்ந்த கொள்கைகளை உள்ளடக்கிய 13 தொகுப்புகளை கொண்ட எலமெண்ட்ஸ் என்ற நூல். அப்போ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யூக்ளிட். அவருடைய காலமும் கொடுத்துருக்காங்க. இந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யூக்ளிட். அது மாதிரி உலகம் முழுவதும் தலைமுறை தோறும் வலிகளுக்கான புரிதியின் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நூல்னு எதை சொல்கிறாங்கன்னா எலமெண்ட்ஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா தரவு, டேட்டான்னு சொல்லுவாங்க. தகவல்கள் மற்றும் எண்ணுறுகளை கொண்டு முடிவுகளை பெறுதலை தரவுன்னு சொல்கிறோம். அந்த டேட்டாவை பற்றின விஷயங்கள். தரவு என்ற சொல் முதல்ல எப்போ தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1640களில் தோன்றதாக சொல்கிறாங்க. தரவு இங்கிலீஷில் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1946 தரவு அப்படின்ற சொல் பரிமாற்றத்துக்கும் கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்த அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த வேர்டை எப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1954. சரியா? இதோட பொருள் லத்தீனில் கொடுத்த அல்லது கொடுக்க அப்படிங்கிற அர்த்தம். தரவுகளை எத்தனை வகையாக பிரிக்கிறோன்னா 2 வகையாக. ஒன்று முதல்நிலை தரவு, இன்னொன்று 2ஆம் நிலை தரவுகள். முதல்நிலை தரவுனா என்பதை சொல்லியிருக்கோம். முதல்நிலை தரவுன்றது நம்ம அப்படியே டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, எந்த விதமான இதுவும் பண்ணாமல் தொகுக்கப்படாமல். 2ஆம் நிலை தரவுன்றது அது எல்லாத்தையும் தொகுக்கிறது. அதுமாதிரி அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பட விளக்கப்படம்னா என்னென்னு சொல்லியிருப்போம். அடுத்தடுத்த வகுப்பில் வரும்போது இன்னும் நிறைய விளக்கப்படங்கள் வரும். அதே மாதிரி பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் அப்படின்றோம். பட விளக்கப்படத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்காங்க. எங்கள் எகிப்துலேயும் மெசபடோமியாவிலையும். சரியா? அதோடைய விளக்கங்கள். இந்திய புள்ளி, இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவியவர் பிரசாந்த் சந்திர மகளோனபிஸ். அவர் எப்போலேருந்து எந்த காலத்தில் அவர் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இவர் பிறந்த இடம் வங்காளத்தில் இருக்கிற பிக்ராம்பூர். நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு புள்ளியியல் விவராவில் பெரிதும் உதவியர்னு சொல்கிறாங்க. சுடோகு இந்த சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஜப்பானிய மொழியிலேருந்து. சு அப்படின்னா எண்ணு, டோகு அப்படின்னா ஒற்றை அப்படின்னு. நவீன சுடோகுவை கண்டறிந்தவர் ஹாவார்டு கான்ஸ். இவர் அமெரிக்காவை சேர்ந்த 74 வயது கட்டடக்கலைஞர். அதுமாதிரி சுடோகு வெளியிடப்பட்ட ஆண்டு 1979. நமக்கு இதெல்லாம் கேள்வியாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிறது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த பருவங்கள், அடுத்தடுத்த வகுப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் போகிறேன். இதோட பிடிஎஃப்பையும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.